நல்லா சிந்திச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சியோ ஒருத்தன் ஃபேமஸ் ஆகணும் யூடியூப்லன்னு நினைக்கிறான். அடுத்த ஒரு 6 மாதம் கழிச்சோ அவன் யார் ரோட் மாடல் எடுப்பான்? இந்த மாதிரி ஆப்பை வச்சு கேவலமான தொழில் செய்த பொம்பளைங்களை எடுத்தால் அந்த நிலை என்ன ஆகும்? அவங்களுக்கு இணையதளத்திலையும் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்ட்டு சினி ஃபீல்ட்லேயும் வாய்ப்பு தராங்க. அப்போ என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு எல்லா பாவம் பண்ணிச்சு, எல்லாம் தொழிச்சு, ஆப்பு வச்சு பாலியல் தொழில் செஞ்சால், வீடு கட்டிக்கினா, கார் வாங்கிட்டா, எல்லாம் பண்ணிட்டா, இப்போ நான் மட்டும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிறேன்னு எல்லா பொம்பளைங்களும் யோசிச்சா இந்த சமுதாயம் என்ன ஒரு பெரிய சீர்கேடு நடக்கும்? எவ்வளோ பெரிய சீர்கேடு நடக்கும்? தயவு செய்து சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற இணையதளத்தை உண்மையாக நடத்துகிற யூடியூப் சேனல் நடத்துகிறவங்கலாம் தயவு செஞ்சு உங்களுக்கு கண்டனம் தெரியுங்க. யூடியூப் ஷாப்லாம் மூடணும். திருச்சியில் 2 பொம்பளைங்கிறாங்க, அவங்களது இழுத்து மூடணும். ரெண்டாவது யார் அந்த பையன் ஃப்ராடு ஒருத்தங்கிறானே, நல்ல மாதிரியே பேசிட்டு சத்த பையல இந்த பையலன்னு சொல்லுங்கிறானே, அவன் சேனலையும் இழுத்து மூடணும். இவங்களெல்லாம் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக இணையதளத்தை யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் இந்த தமிழ்நாடு இவங்ககிட்ட தப்பிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இணையதளம் எல்லார் கையிலையும் இருக்குது. அவங்க அதை பயன்படுத்தும் போது இவங்கள ரோல் மாடலாக எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய சீர்கேடு நடக்கும். மிகப்பெரிய சீர்கேடு நடந்துனுக்குது. இணையதளத்தினால வணிகம் மொத்தம் காலி ஆயிடுச்சு. அடுத்தது சமூகத்தில் சீர்கேடு வருது. அதிகமாக எவன் பணத்தில் எவன் பேங்க்லேருந்து எவன் பணம் எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. இந்த இணையதளத்தால் மனித சமுதாயம் வளருதுன்றதை விட பாதி அழிதுன்னு தான் சொல்ல முடியும். 70% வளருது, 40% பாதிக்குது. தயவுசெய்து இதுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்கிறேங்க, எனக்கு ஒருத்தர் இணையதளத்தில் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னா அவங்க புத்திசாலிங்கன்னு நினச்சிடாங்க. முட்டாளுங்க, கேடு கட்டவங்க இந்த மாதிரி நிறைய பேர் கீறாங்கன்றதை உணருங்க. உணர்ந்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். தயவுசெய்து அவங்கள ரோல் மாடலாக எடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து நல்லவனே வளர்த்துக்கவே விட மாட்டதில்ல. ஏன்னா உன்னோட இது என்னென்னா கேவலமாக இருக்கணும். இந்த யூடியூப் சேனலை வந்து ஒரு கேடுகட்ட கண்டென்ட்டாக கொண்டு போகணும். இதை பார்க்குற எல்லாரும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு நீங்களும் நல்லதை வளங்க.